Good evening to all. இன்னைக்கு நம்ம 45th sum பார்க்க போறோம். ஆல்ஃபா லிமிடெட் வந்து 20000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன்ல 2, அலாட்மென்ட்ல 3, ஃபர்ஸ்ட் கால் 3, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2. கணேஷ் அப்படிங்கற ஒரு ஷேர் ஹோல்டருக்கு 100 ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. 3 கேसेस கொடுத்திருக்காங்க. கேஸ் 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கணேஷ் வந்து அலாட்மென்ட் மணியை பே பண்ணல. 3 rupees pay பண்ணல. Only he paid application money 2 rupees. But called up value 5. இந்த ஒவ்வொரு கேஸ்லயும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா called up value per share எவ்வளவு அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ணனும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா called up value 5. செகண்ட் கேஸ்ல called up value 8. தேர்ட் கேஸ்ல called up value 10. இப்படி ஒவ்வொரு கேஸ்லயும் called up வேல்யூவை வச்சு நம்ம ஷேர் forfeited நம்ம கால்குலேட் பண்ணனும். ஸோ கேஸ் 1ல் called up value 5. ஸோ அதுக்கான என்ட்ரி பாருங்கள். ஸோ கேஸ் 1 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 100 × 5 called up வேல்யூ வந்து 5. ஏன்னா அலாட்மெண்ட்டும் அப்ளிகேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இம்மிடியேட்டாக அந்த ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவர் பே பண்ணாத அந்த கால்ஸின் அரியர் வந்து அலாட்மெண்ட் மட்டும்தான். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் 100 × 3 அண்ட் தென் ரிமைனிங் 2 rupees, அதாவது 5 - 3 2 rupees அவர் பே பண்ணியிருக்கிறார் இல்லையா, அந்த 2 rupees தான் கம்பெனிக்கு லாபம், கெயின். ஷேர் ஃபர்ஃபீட்டட் 100 × 2. இந்த என்ட்ரியை தான் நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட் கால் பே பண்ணலை, அலாட்மெண்ட்டும் பே பண்ணலை. அப்போ கால்ட் அப் வேல்யூ வந்து 2 + 3 + 3 8. ஸோ என்ட்ரி வில் பி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 100 × 8 கால்ட் அப் வேல்யூவை தான் நம்ம வந்து மேலே மல்டிபிள் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டடோட. அடுத்து நம்ம அவர் அந்த கால் பே பண்ணலை, அலாட்மெண்ட் பே பண்ணலை. ஸோ 100 × 3 300. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணலை, 100 × 3 300. இம்மிடியேட்டாக ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி அவர் பே பண்ணது 200 மட்டும்தான், என்னென்னா 100 × 2. அதுதான் கம்பெனிக்கு லாபம். ஸோ 2 ஷேர் ஃபர்ஃபீட்டட் 100 × 2 200. அடுத்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால்ட் அப் வேல்யூ 10. எல்லா காலுமே கேட்டாங்க. பட் அவர் என்ன பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அலாட்மெண்ட்டு பே பண்ணிட்டாரு, அப்ளிகேஷன் பே பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் கால் பே பண்ணலை, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணலை. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 100 × 10 1000. டூ ஷேர் ஃபஸ்ட் கால் 100 × 3, ஏன்னா அதை அவர் பே பண்ணலை, கால்ஸ்னு அரியர். அடுத்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 100 × 2 200. ஸோ அவர் ஏற்கனவே கம்பெனிக்கு பே பண்ணது தான் கம்பெனியோட லாபம். அவர் அலாட்மெண்ட்டும் அப்ளிகேஷனும் பே பண்ணியிருக்காரு 100 × 5 500. ஸோ த என்ட்ரி வில் பி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 1000, டூ ஷேர் ஃபஸ்ட் கால் 300, 2 ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 200, 2 ஷேர் ஃபர்ஃபீட்டட் 100 × 5 500. ஸோ 3 என்ட்ரியும் இந்த மாதிரி எழுதுனா இதை 3 மார்க் சம்மில் இல்லை 4 மார்க் சம்மில் கேட்குறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.